ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான தி கிரேட்டஸ்ட் டீமன் லார்ட் ரிபான் அஸ் டிபிக்கல் நோபடி சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி கிரேட்டஸ்ட் டீமன் லார்ட் ரிபான் அஸ் டிபிக்கல் நோபடி சீசன் 1 எபிசோட் 11. இப்போ அந்த டீமன்ல டைரக்டா வார் அறிவிச்சிருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குரூப் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அரசே சபையில சில தேவையில்லாதவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆர்டியா ஒருத்த மென்ஷன் பண்ணவும் அவங்க லெடியாவோட ஃப்ரெண்டுன்னு இன்னொருத்தான் சொல்றான். அவங்க நிறைய சாதனைகள் பண்ணிருக்காங்க, அவங்க இந்த இடத்துல இருக்க தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லி பார்பட்டோஸ் சொல்றான். இப்போ பார்பட்டோஸா இருக்கிற நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டீமன்ல டைரக்டா இப்ப நம்ம கிட்ட வார் அறிவிச்சிருக்கான் அப்படின்னு பார்பட்டோஸ் சொல்லவும் அவன் ஓவரா பண்ணிட்டு இருக்கான், அவனை நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு எல்பார்ட்ட சொல்றான். நம்ம ஃபுல் ஃபோர்ஸே இறக்கி இந்த தடவை சண்டை போட போறோம்னு சொல்லவோ அப்படின்னா நீங்க ஃபுல் ஃபோர்ஸே இறக்கலீங்களா அப்படின்னு இன்னொருத்த கேட்கறான். இந்த வார்ல நானும் கலந்துக்கிட போறேன் அப்படின்னு சொல்லி பார்பட்டோ சொல்லவும் எல்பார்ட்டா கேட்க புக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு லெடியா சொல்றா. நீங்க வரணும்னு கூட அவசியம் இல்ல, நாங்களே இதை பார்த்துப்போம் அப்படின்னு செல்வி சொல்லவும் அரசே நீங்க எல்லாரும் தெரிஞ்சு இங்க வந்து அட்டாக் பண்ணனா அப்படின்னு கூட இருக்கிறவன் கேட்கவும் அதனாலதான் எதிரியா நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு பார்பட்டோ சொல்லவும் அவன் ஒரு இம்மார்டல் அழிக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு ஏன் கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு, இன்னும் 3 நாள்ல நம்ம போய் அவன் கோட்டையை அட்டாக் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்பட்டோ சொல்றான். லெடியா அரண்மனையில் நம்ம ஹீரோ தங்கி இருக்கான். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு லாட்டிமா அப்படிங்கிற அந்த சர்வன்ட் சொல்றா. லெடியா வெங்க நம்ம ஹீரோ கேட்கவும் அவங்க ஆர்மி கிட்ட அவங்க ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேச போயிருக்காங்க, நீங்க தேடுனதா சொல்லணுமான்னு கேட்கவும் இல்ல வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோவில் அனுப்பி வைக்கிறான். விஷயங்கள் இந்த டைம் லைன்ல சேஞ்ச் ஆயிருக்கு. லேடியாவும் கர்ஸ்ல மாட்டிக்கிட்டு இப்ப இறந்து போகல, இப்பவே நான் ஃபியூச்சருக்கு போனா ஃபியூச்சர் சேஞ்ச் ஆயிருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் கண்டிப்பா இல்ல அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் சொல்லவும் ஓ டீமன் லார்ட் நீயா என்ன மாதிரி வேற டிமென்ஷனல்ல இருந்து வந்திருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் அவ்வளவு சொல்லலாம் டீமன் லார்ட் சொல்லவும் நீ எப்படி இந்த டிமென்ஷனலுக்கு வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஆர்ட் மீடியாரா இருக்கலாம், ஆனா உண்மையிலே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ ஏன் முன்னாடி நடிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த டீமன் லார்ட் சொல்லவும் ஓ நான் இதை கலட்டினாதான் உனக்கு புரியுமா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் இப்போ அவனோட ஹெல்மெட்டை கலட்டுறான். நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. பார்த்தா அதுவும் நம்ம ஹீரோ தான், டீமன் லார்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற அதுவும் நம்ம ஹீரோ தான், அவன் வேற ஒரு டிமென்ஷனல்ல இருந்து வந்திருக்கான். நம்ம 2 பேரோட ஸ்டோரியுமே ஒண்ணுதான், நம்ம பார்பட்டோஸா வாழ்ந்திருக்கோம், ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கும். ஆர்ட் மீடியாவோட 2 பேருமே ஒரு கட்டத்துல வாழ்ந்திருக்கோம். பட் என்னோட டிமென்ஷனல்ல நான் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிச்சேன், நீ அதுல இருந்து தப்பிச்சுட்ட, ஆனா நீயும் நானும் ஒண்ணுதான். லெடியாவை கொலை பண்ணதுல நான் ரொம்பவே கில்ட்டி ஃபீலிங்ல இருந்து ரீஇன்கார்னேஷன் ஆகி ஆர்ட் மீடியாரா மாறினேன், ஆனா அப்பவோ என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகல. பார்பட்டோஸா இருந்து நான் பட்ட அதே கஷ்டத்தை தான் இப்பவும் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அந்த டீமன் லார்ட் சொல்லவும் நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு ஆர்டி கேட்கறான். நீ வந்தா அதே மாதிரியே தான், அந்த கடவுள் பையன் தான் என்னையும் அங்க அனுப்பி வச்சான். பட் அந்த கடவுள் பையன் எனக்கு கொடுத்துருக்கிற வேலை இந்த மொத்த உலகத்தையும் அழிக்கணும்னு சொன்னான். அப்படின்னா தான் என்னால லெடியா சாகாம காப்பாற்ற முடியும். இதே மாதிரியே தானே நீயும் லெடியா இறந்ததை நினைச்சு நீ ரொம்பவும் வருத்தப்படுற, அதை மாத்தணும்னு ஆசைப்படுறதானு கேட்கவும் லெடியா அந்த கர்ஸ் கிங் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா, இப்போ அவ சேஃப் தானே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த வார ஆரம்பிக்கிற அப்படின்னு ஆர்டி கேட்கவும் இல்ல நம்மளால விதியை மாத்த முடியாது, லெடியா இறந்து போறது தான் அவளோட விதி, ஆனா அதை நான் மாத்தணும்னா அந்த காட் பையன் சொன்ன மாதிரி இந்த மொத்த உலகத்தையும் அழிக்கணும். சோ இந்த வேர்ல்ட பொறுத்தளவு நான் ஒரு வில்லனா இருக்கணும், லெடியா என்ன கொண்டு அவ ஒரு ஹீரோவா மாறணும், அவ கையால தான் நான் இறந்து போகணும், அதுதான் என்னோட ஆசையும் கூட, நான் செஞ்ச பாவத்துக்கு அதை தான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் சொல்லுவோம். ஆனா நீ இந்த மொத்த உலகத்தையும் அழிக்கிறது தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யோசிச்சு பாரு, நான் படுற கஷ்டத்தை தானே நீயும் அனுபவிக்க, லெடியா திரும்ப உயிரோட வரணும்னு உனக்கும் ஆசை இருக்குதானே அப்படின்னு அந்த டீமன் லார்ட் கேட்கவும் அந்த கார்ஸ் கிங்கோட கார்ஸ் நல்லா லெடியா ஒரு மான்ஸ்டரா மாறிட்டா. அந்த கார்ஸ் அவளோட நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, அவளோட ஆர்மியும் இதனால அழிஞ்சுக்கிட்டே வந்துச்சு. மக்களை காப்பாத்தணும்னா லெடியாவை கொண்டாதான் முடியுங்கிறதுனாலதான் லெடியாவை கொண்டு அவ சாபத்தையும் நீக்கின அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா அதுல உனக்கு திருப்தியும் நிம்மதியும் கிடைச்சதா? இப்போ வரைக்கும் நீ அதனால நிம்மதி இல்லாம தான் இருந்துட்டு இருக்க, நான் நிம்மதி இல்லாம தான் இருந்துட்டு இருக்கேன், நான் அதனால ரொம்பவே கஷ்டப்படுறேன், இது எல்லாமே என்னோட முட்டாள்தனம் தான். நான் பார்பட்டோஸா இருக்கும்போது அந்த டீமனை எதிர்க்கும் போது லெடியா என்ன கூப்பிட்டா, ஆனா நான் தான் என்னோட அரகன்ட்னால அன்னைக்கு அவ கூட போகல, லெடியா அன்னைக்கு அப்படி மான்ஸ்டரா மாறினதுக்கு காரணம் என்னோட தப்பு தான், அதை நான் தான் சரி பண்ணணும், என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சோ லெடியாவை நான் திரும்ப உயிரோட கொண்டு வருவேன், நீ என் கூட ஜாயின் பண்றியா என்ன சொல்ற அப்படின்னு அந்த டீமன் லார்ட் கேட்கவும் நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் எரினாவையும் ஜெனியவும் யோசிச்சு பாக்குறான். ஆனாலுமே சரி இவன் கூட சேரலான்னு முடிவெடுக்கும் போது அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத அப்படின்னு லெடியா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. நீ தயக்கத்துல இருக்க, உனக்கு 3 நாள் டைம் தரேன், ரோயன் இடத்துல என்னைய வந்து நீ மீட் பண்ணு, அப்போ உன்னோட முடிவு என்னன்னு சொல்லு அப்படின்னு அந்த டீமன் லார்ட் கிளம்புறான். நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, குழப்பமா இருக்கு. லாட்டிமா நான் ஹைப்போதெட்டிக்கலா கேட்கறேன், மிஸ் லெடியாவோட உயிர் முக்கியமா உங்க உயிர் முக்கியமான்னு கேட்டா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கண்டிப்பா லெடியாவோட தான் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா என்னோட உயிரை விட அவங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஹே ஆர்ட் வந்துட்டியா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், சீக்கிரப்பா அப்படின்னு லெடியா கூப்பிடுறா. என்ன செல்வி நிறைய சாப்பிட்ற அப்படின்னு எரினா கேட்கவும் ஆமா நான் வளர்ற பொண்ணு இல்ல அப்படின்னு செல்வி சொல்லவும் எதுவும் வளர்ந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு ஜெனி கிண்டல் பண்றா. ஆர்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்கறா. ஒரு தடவை ஜெனி வந்து ஆர்ட் நீ தான் உண்மையிலேயே டீமன் லார்ட் பார்பட்டோஸா அப்படின்னு கேட்கவும் எதனால அப்படி கேட்கறா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல சாரி நான் தெரியாம
கேட்டேன் அப்படின்னு ஜெனி சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ லெடியா வந்து ஹே நீ ஃப்ரீயா இருக்கியா வா வெளியே போலாம், இது செம டேஸ்டா இருக்குல்ல நீயே சாப்பிட்டு பாரு, இந்த கேம் சூப்பரா இருக்குல்ல, ஹே பொண்ணு நைட்டு ஃப்ரீயா இருந்தா என் வீட்டுக்கு வரியா, ஹே ஆர்டி பொண்ணுங்க கிட்ட எல்லாம் என்னப்பா பேச வைக்கப்படுற அப்படின்னு நம்ம கேட்கவும் உன்ன மாதிரி முட்டாளுங்க தான் அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னது நான் முட்டாளா, அழகான ஜீனியஸான ஒரு பொண்ணுனா அப்படின்னு வா சொல்லவும் நான் பார்த்ததுலயே பெரிய முட்டாள் நீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே டக்குனவா நம்ம ஹீரோ மூஞ்சில பஞ்ச் வைக்கிறா. நம்ம ஹீரோவும் பதிலுக்கு பஞ்ச் பண்ண ஒரு அழகான பொண்ணு மூஞ்சில இப்படியா பஞ்ச் பண்ணுவா அப்படின்னு வா கேட்கவும் அழகான பொண்ணா யார் அப்படி என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். மாத்தி மாத்தி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு கீழே விழுறாங்க. இப்போ உன்னோட டிப்ரெஷன் கம்மியாச்சா அப்படின்னு வா கேட்கிறா. ஒத்துக்கிட கஷ்டமா தான் இருக்கு, பட் முட்டாள்தனமா இருந்தாலும் சில சமயம் நீ புத்திசாலித்தனமா தான் யோசிக்கிற. உன்கிட்ட ஒன்னு கேட்கவா, உனக்கு பிடிச்ச ஒருத்தங்களை இழந்துட்ட, உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணா அவங்க திரும்ப கிடைப்பாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஃபிளைட் மேஜிக் யூஸ் பண்ணி எனக்கு ஈக்குவலா பரப்பியா அப்படின்னு வா கேட்கிறா. பரப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. இது என்ன இடம் நம்ம ஹீரோ கேட்கவோ டேமன்ஸ் கூட நான் இந்த இடத்துல சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு வா சொல்றா. கோஸ்ட் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். லேடியா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அந்த கோஸ்ட் எல்லாம் சொல்லுது. இந்த சிட்டில நிறைய பேர் வாழ்ந்துட்டு வந்தாங்க, அதான் அந்த இடத்துல தான் நாங்க வார ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இங்க இருக்கிறவங்களெல்லாம் நாங்க முதல்லயே காலி பண்ண சொன்னோம், ஆனா யாரும் காலி பண்ணல. இதை விட கெட்ட நேரம் நைட் நேரம் வந்து அவங்க அட்டாக் பண்ணாங்க. இங்க இருந்த சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இது எல்லாமே நான் செஞ்ச பாவங்கள் தான் அப்படின்னு சொல்லி லேடியா வருத்தப்படவும் ஆனா நீ டீமன்ஸை கொலை பண்ணி மக்களை காப்பாத்த தானே ட்ரை பண்ணிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் டீமன்ஸா இருந்தாலும் அதுங்களுக்கும் ஃபேமிலி குழந்தைங்கன்னு இருக்கு. ஒரு வகையில நானும் ஒரு கொலைக்காரி தான். நான் செஞ்ச பாவங்களுக்கு நான் எப்படி இறந்து போகணுங்கிறத ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். பேட்டில் ஃபீல்டு வாரில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு வீர மரணம் அடையணும். இந்த உலகம் ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான இடமா இருக்கணும். அந்த மாதிரி அமைதியான ஒரு உலகத்துக்காக சண்டை போட்டு நான் சாகணும். எனக்காக யாரும் அவங்களோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. நான் செஞ்ச பாவங்களுக்கு உலக அமைதிக்காக போர்க்களத்துல தான் இறந்து போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் ஓமல பாச வச்சவங்களை பத்தி யோசிச்சு பாத்தியா நம்ம ஹீரோ கேட்கிறான். என்னை பத்தி யாரும் கவலைப்படக்கூடாது, ஏன்னா நான் செஞ்சதுக்கான பலனை தான் நான் அனுபவிக்கிறேன், அதுதான் என்னோட ஆசையோ கூட அப்படின்னு சொல்றா. இப்போ லெடியாவோட அரண்மனைக்கே திரும்ப வராங்க. நீங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி எரினா கேட்கவும் என்ன மிஸ் பண்ணீங்களா செல்ல குட்டீஸ், உங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கிளிப்பை கொடுக்குறா. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி செல்வி கேட்கவும் நீ என்னோட பாச தங்கச்சி உனக்கு எதுக்காக, அப்புறம் எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு என் கூட ட்ரிங்க்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்றான். 3 நாள் கழிச்சு இப்போ அந்த வார் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டீமன் லார்ட் ரொம்பவும் பவர்ஃபுல் அப்படிங்கிறதுனால பார்பட்டோஸோட எல்லா ஜெனரலுமே அந்த ஃபைட்ல கலந்துக்கிட்டாங்க. ஒலிவியாவும் அதுல ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. டீமன் லார்ட் சைட்ல இருந்து ஒரு டிராகன் வந்து அட்டாக் பண்ணுது. அது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த டிராகனை எல்பார்டோ அசால்ட்டா தோக்கடிச்சிருந்தான். அடச்சா இது ரொம்பவே போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அவன் ஒரு பெரிய ஸ்பெல்ல கிரியேட் பண்றான். அதை அவன் ரிலீஸ் பண்ணா இவன் ஆளுங்களையும் சேர்த்து தான் அதை அட்டாக் பண்ணும். பார்பட்டோஸ் ஒரு பிளாக் ஹோலை கிரியேட் பண்ணி அந்த டிராகனையும் சேர்த்து அழிச்சிருந்தான். நீங்க ரொம்பவும் சூப்பர் அரசே அப்படின்னு சொல்லி அவன் பாராட்டுறான். அதுக்கு தான் அந்த எல்பார்டோவை நான் எப்பவுமே ஃபைட்டுக்கு கூப்பிடுறது இல்ல, நம்ம ஆளுங்க எதிரி ஆளுங்கன்னு பார்க்காம எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். இப்போ இருக்கிற கண்டிஷன்ல போச்சுன்னா அந்த டீமன் லார்ட பிடிக்க முடியுமான்னு தெரியல, ஆனா இதை சாதிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு பார்பட்டோ சொல்றான். லெடியாவும் செல்வியோ ஒரு இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லெடியா வந்துட்டு எதையோ பாக்குறா. செல்வி இதுக்கப்புறம் நீ தான் அதை பாத்துக்கணும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி லெடியா இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டீமன் லார்ட போயிட்டு மீட் பண்றான். என்ன பதில் சொல்ற, என் கூட ஜாயின் பண்றியா அப்படின்னு டீமன் லார்ட் கேட்கவும் என்னால முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எதனால அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் கேட்கவும் லெடியா கிட்ட நான் இதை பத்தி பேசினேன், நம்ம யாரும் அவளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணுங்கிறத அவ விரும்பல, போர்க்களத்துல சாகணுங்கிறது தான் அவளோட ஆசையோ கூட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ என் பக்கம் இருந்திருந்தா இது சிம்பிளா முடிஞ்சிருக்கோ, இப்போ உனக்கு ஏன் கையால தான் சாவு அப்படின்னு அந்த டீமன் லார்ட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவா அந்த டீமன் லார்ட் அட்டாக் பண்றான். ரெண்டு பேருமே நம்ம ஹீரோ தான் அப்படின்னாலுமே கூட ரெண்டு பேரும் வேற வேற டிமென்ஷனல்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு பேருமே ஓரளவுக்கு இப்ப ஈக்குவலா தான் சண்டை போடுறாங்க. நீ இப்படிதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ ஒரு முட்டாள். பார்பட்டோஸ் ஆர்மி சண்டை போடுற அதே டேட்டுக்கே நான் எதுக்காக இங்க உன்னை கூப்பிட்டேன்னு தெரியுமா, அதை பத்தி நீ யோசிக்கல அப்படின்னு அந்த டீமன் லார்ட் சிரிக்கிறான். நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கிட்டத்தட்ட இது டைம் டிராவலிங் மாதிரி இருந்தாலுமே கூட வேற வேற டிமென்ஷனல் அப்படிங்கிறதுனால மல்டிவர்ஸ்ல எல்லாமே பாசிபிள் தான். டீமன் லார்டும் நம்ம ஹீரோவோ ஒன்னா இருந்தாலுமே கூட அவங்க ரெண்டு பேரும் வேற வேற டிமென்ஷனல் அப்படிங்கிறதுனால மேபி நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோ இறந்து போறதுக்கான சான்ஸும் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு குழப்பமா இருந்தாலும் நெக்ஸ்ட் எபிசோட்ல எல்லாமே தெளிவா புரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.